ஓகே ஓகே. ஸோ முதல் வேலை ஒரு எஸ்ஏ கேள்வியில எங்கள்கிட்ட என்ன சொல்ல வாராங்கன்றத வடிவா விளங்கி கொண்டு அதை நாம யோசிக்க முடியும். அதான் இப்போ first. நீங்க எஸ்ஏ கேள்விகள் வந்து இப்ப வர எஸ்ஏ கேள்விகள் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஓகே, இதுல வந்து ஈஸி. பட் இப்ப வர எஸ்ஏ கேள்விகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. அப்ப நாங்க கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி எனக்கு சரியா விளங்காட்டி நாங்க அதை எஸ்ஏ கேள்வி ஃபுல்லா செய்து முடிக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஒரு எஸ்ஏ கேள்வியை வாசிச்சு எங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்க பாத்தீங்கன்னா சரி. அதன்படிதான் நான் உங்களுக்கு எல்லா எஸ்ஏ கேள்வியும் விளங்கப்படுத்த போறேன். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கணும். சரியா? இது வந்து 1995ஆம் ஆண்டு பேப்பர். ஓகேவா? ஞாபகம் வச்சிருங்க. வகுப்புக்கு வாரத்துக்கு முதல் நான் உங்களை வீட்டை செய்ய சொல்ற வேலைகள் நீங்க செய்து அதை பிடிஎஃப் எனக்கு அனுப்பியிருக்க வேணுமா? மிக மிக முக்கியம். நீங்க ஃபுல்லா செய்ய தேவையில்லை. செய்திருந்தால் ஓகே. சரியோ பிள்ளையோ எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க செய்தா ஓகே. ரைட்டா? அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்க. பிசிக்ஸ் ரிசல்ட்ஸ் ஈஸியா இருக்கும். ஓகே பிள்ளை, இதுல வந்து என்ன கேள்வி சொல்றாங்கன்னு சொன்னா 100 கிராம் 100 கிலோகிராம் திணிவையுடைய பெட்டி ஒன்றானது உருவில் காட்டப்பட்டுள்ளது போல சாய்தளம் ஒன்றின் மேலே தள்ளப்படுவதன் மூலம் நிலைக்கு துயரம் 1.4 மீட்டர் ஊடாக உயர்த்தப்பட்டு. ஓகே ஓகே பிள்ளை, இப்ப நாங்க இந்த கேள்வியை வாசிக்கல. எங்களுக்கு முதல் விஷயம் உள்ளது சாய்தளத்துக்குள்ள கேள்வி போக போகுது. ஓகே. ஸோ சாய்தளத்துக்குள்ள எங்களுக்கு கேள்வி போகுதுன்னு சொன்னா மெக்கானிக்ஸ்ல நாங்க படிச்ச பேசிக்கான விஷயங்கள் வரப்போகுது. எப்படி நிற விசைய நாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சாய்தளம்னு சொல்லிக்குள்ள எம்ஜிஆர் குறிக்காம எம்ஜி சைன் 30ஆகவும் எம்ஜி கொஸ் 30ஆகவும் நாங்க என்ன செஞ்சாங்க சொன்னா பேசிக்ஸ்ல படிச்சினாங்க. அப்ப சாய்தளம் என்று சொன்னா இந்தந்த விஷயங்கள்ல கேள்விகள் இருக்கலாம். சரியா? அதை விட 1.5 மீட்டர் என்ற நிலைக்குத்து உயரத்துக்கு உயர்த்த போறாங்க. உயர்த்த போறாங்கன்னு சொன்னா என்ன நடக்கலாம்? ஒரு சக்தி மாற்றம் ஒன்று நிகழலாம். நிகழலாம். ஓகே, அப்ப இது சம்பந்தமாக கேள்விகள் இருக்கலாம். பின்னர் கிடையாகாசையின் நகர்த்திவாரின் மீது இடமாற்றப்பட உள்ளது. ஓகே, நகர்த்தி ஒன்று நகருதாம். அந்த நகர்த்திக்கு மேல கொண்டே நாங்க அந்த பொருளை வைக்க போறோம் பிள்ளைகள். அப்ப அங்க பொருளை வைக்க போறோம்னு சொன்னா ஓய்வில இருக்கிற எங்கட பொருளை கொண்டு போய் குறித்த வேகத்தை உடைய ஒரு வாருக்கு மேல வெப்பமா இருந்தா அங்கு ஒரு வேக மாற்றம் ஒன்று நிகழும். ஸோ வேக மாற்றம் ஒன்று நிகழுமா இருந்தா அங்க உந்த மாற்றம் ஒன்று நிகழும். உந்த மாற்ற வீதம் ஒன்று நிகழுமா இருந்தா அங்கே ஒரு விஷயம் ஒன்று உற்பத்தி ஆகும். ஓகேயா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதை விட அந்த இந்த சாயல்ல இருக்கிற குட்டிய அசைக்கிறதுக்கு தேவையான இழிவு விசை 640 நியூட்டன். ஓகேவா? இழிவு விசை 640 நியூட்டன் என்றது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா சாதாரணமா சாய்தளம் ஒன்று இருக்குமா இருந்தா அதுல எங்களுக்கு தெரியும் நிற விசையோட தாக்கம் எம்ஜி சைன் 30. அதை விட மேல் நோக்கி அசைக்க பார்க்கக்குள்ள அதுல உராய்வு விசை தாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு விசையையும் தாண்டி நான் அந்த பொருளை மேல அசைக்க வேணும் என்று சொன்னா அதுக்கு தேவையான விசை 640 நியூட்டன். சோ இவ்வளவு விஷயமும் அந்த சின்ன பந்திகளை சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நான் கேள்வியை வாசிச்சு வாசிச்சு என்ன சொல்றான்னு சொல்லி ஓரளவு யோசிச்சுட்டு போகணும். ஓகேவா? முன்னும் கொஞ்சம் கேள்வி நான் மெதுவாத்தான் பார்ப்பேன். அது இப்போ உங்களுக்கு ஸ்பீடா இருக்குமா? ரைட். ஓகே, இப்போ நான் என்ன நான் கேள்வி வாசிச்சு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி விளங்கிட்டேன். இப்ப வாரன் ஃபர்ஸ்ட் பார்ட். இச்சாய்தளத்தின் மேலே பெட்டியை தள்ளுவதில் மேற்குறித்த விசையினால் செய்யப்படும் மொத்த வேலை. ஓகே ஓகே பிள்ளை, சாய்தளத்துல செய்யப்படுற வேலை எங்களுக்கு வேலைக்கு சமன்பாடு தெரியும். வேலை சரியா? சாய்தளத்தினால் இந்த பெட்டியை அசைக்கிறதுக்கு செய்யப்பட வேண்டிய வேலையாம். வேலைக்கு எனக்கு சமன்பாடு தெரியும். வேலைக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். அதான் வேலை. சரியா? அப்ப இந்த பெட்டியை அசைக்கிறதுக்கு எங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயங்களுக்கு தெரியும் 640. இந்த பெட்டியை வந்து நாங்க அசைக்க போறோம்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு தேவையான விசை வந்து 640. இப்ப எங்களுக்கு அடுத்ததா தேவையானது 640 என்ற விசைய பாதிக்கக்குள்ள இது எவ்வளவு தூரம் போக போகுது, எவ்வளவு அந்த விசையண்ட பாதையில எவ்வளவு தூரம் போக போகுது எனக்கு அடுத்ததான் வேணும். ஓகே, நான் இப்ப உங்களுக்கு சொல்றது இந்த கேள்வி எப்படி செய்யறது இல்லை பிள்ளையா. ஒரு கேள்வி வந்தா நீங்க எப்படி யோசிக்க வேணும். ஸோ வடிவா எடுத்துக்கொள்ளுங்க எல்லா விஷயமும். ஓகே, அப்ப அப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் எனக்கு இந்த தூரம் எக்ஸ் தேவை. இப்ப எக்ஸ் தேவை. அந்த எக்ஸ காண்றதுக்கான தரவுகள் கட்டாயம் கேள்வியில சொல்லியிருப்பாங்க.
எனக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம்ன்றது தெரியும். செங்கோண முக்கோணத்துல எதிர்ப்பக்கம் தெரியும், இடப்பட்ட கோணம் தெரியும் 30 பாக. எனக்கு இப்ப தேவையானது செம்பக்கம் எக்ஸ். அப்ப எதிர்ப்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறது வந்து சைன் தீட்டா. அப்ப சைன் 30. ஸோ என்ன அலெக்ஸா காணும். ஸோ நீங்க ஆன்சர் எழுதியக்குள்ள ஒரு எஸ்ஏ கேள்விக்கு ஆன்சர் எழுதியக்குள்ள எல்லா ஸ்டெப்ஸையுமே எழுதி காட்டுங்க. என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை எழுதி காட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதி காட்டிலும் சைன் தீட்டா. அப்ப சைன் 30க்கான சமன்பாடு எனக்கு சொல்லிடும் 1/4 எக்ஸ். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வெளிக்காட்டுங்க. இதுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ சைன் 30 வந்து அரை 1/4 எக்ஸ் வரும். ஆகவே எக்ஸ் வந்து 2.8 மீட்டர் வரும். இது ரைட். இதுக்கு மார்க்ஸ் வரும். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா செய்யப்பட்ட வேலை. இப்போ வேலைக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா வேலை என்ன விசையை பாவிக்கிறான் அந்த விசையில பொருள் அசைந்த தூரம். ஈக்குவேஷன் கட்ட வெளிக்காட்டுங்க. விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். ஈக்குவேஷன் வெளிக்காட்டுங்க, மார்க்ஸ் வரும். உனக்கு தூரம் சரியா? எவ்வளவு விசை நான் பாதிக்க போறேன்? 640 விசை பாதிக்க போறேன். அந்த விசையின் கீழ் எவ்வளவு தூரம் பொருள் இயங்குது? 2 மீட்டர். ஆகவே உங்களுக்கு வேலை என்னால காணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க வேலையை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் 1728 ஜூல். சரியா? ஓகே ரைட். அடுத்தது பெட்டியின் அழுத்த சக்தியில் ஏற்படும் மொத்த அதிகரிப்பு. ஓகே, கேட்டகல்லி பெட்டியின் அழுத்த சக்தியில் ஏற்படுற அதிகரிப்பு. ஆரம்பத்துல பெட்டி இந்த புள்ளியில இருக்குது. நான் இதை பூச்சி சக்தி மட்டம் எடுப்பனா இருந்தா பூச்சி சக்தி மட்டமா எடுப்பனா இருந்தா இந்த பூச்சி சக்தி மட்டத்தில இருந்து எவ்வளவு உயரத்துக்கு அந்த பெட்டி அசைஞ்சிருக்கு, அதுதான் சக்தி மாற்றத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு. நான் ஏன் இப்ப இதை நேரடியா எம்ஜிஹெச் சொல்லி சொல்லாம பூச்சி சக்தி மட்டம் சொல்லி எல்லாம் சொல்றேன்னு சொன்னா இந்த விஷயங்கள் வந்து வேர்லின் தேற்றம் என்ற பாடத்துக்குள்ள வரைகின்ற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை ஆகுது. எதை நாங்க பூச்சி சக்தி மட்டமா எடுக்கணும், எப்படி சக்தி காப்பதியை பாதிக்கலாம். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ஐடியா, ஸோ இதான் வந்து பூச்சி சக்தி மட்டம் என்று சொல்லி நீங்க எடுத்துட்டு அதை வச்சுக்கொண்டு ஆன்சரை எடுக்க பழகினீங்கன்னா ஈஸியா இருக்கு. அதுக்காகத்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் இதை பூச்சி சக்தி மட்டம் என்று எடுத்து நான் இருந்தா கேட்ட கேள்வியை பாருங்க, ஏற்படும் அதிகரிப்பு. ஓகேவா? ஏற்படும் அதிகரிப்பு. ஸோ அதிகரிப்புக்கு சமன்பாடு நேர எம்ஜிஹெச் தான். கீழே இருந்து மேல போகுது. ஆகவே அழுத்த சக்தி அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு எவ்வளவா இருக்கும்னு சொன்னா எம்ஜிஹெச் இருக்கு. சரியா? இப்போ நீங்க இப்ப வெளிநதின் படிப்புல எங்க மார்க்ஸ் போடுறாங்களோ அப்படி பாத்துக்குவாங்க. இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அப்படியும் இதுக்குள்ள இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்ஸ் வரலாம். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை நினைக்கிறேன். நீங்க ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னு சொன்னா ஈக்குவேஷனுக்கும் இந்த நீங்க பிரதிரத்துக்கும் சேர்த்தான் ஒரு மார்க். அது போல லாஸ்டா ஒரு மார்க் இதுக்கு வரும் ஆன்சர். இப்படித்தான் அதிகமா வரும். ஸோ நீங்க எஸ்ஐல எல்லா ஸ்டெப்ஸையுமே எழுதி காட்ட பாருங்க. எஸ்ஐல என்னென்ன ஸ்டெப்ஸ்னால எழுதி காட்டலுமோ எழுதி காட்டுங்க. ஓகே, பெட்டியில் ஏற்பட்ட அழுத்த சக்தியில் ஏற்படும் மொத்த அதிகரிப்பு. அழுத்த சக்தி அதிகரிப்பு. அழுத்த சக்தி அதிகரிப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பூஜ்ய சக்தி மட்டத்துல இருந்த ஒரு பொருள் 1/4 மீட்டருக்கு மேல போகுது. ஆகவே என்ன செய்யும்னு சொன்னா அழுத்த சக்தி அதிகரிக்கும். சரியா? ஆகவே அழுத்த சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பொருளின் திணிவு எல்லாமே தெரியும். அழுத்த சக்தி அதிகரிக்கும். எம்ஜிஹெச் இருக்கு. எம் வந்து 100, ஜி வந்து 10, ஹெச்எம் 1/4. ஸோ 1400. ஓகே ஓகே ரைட். இப்ப நான் அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முதலே நான் இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றேன். நான் வந்து அந்த பொருளை குறிப்பிட்ட உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்கு எனக்கு தேவையான சக்தி அதிகரிப்பு 1400 ஜூல். அது ஏன்? ஓகே, கீழே இருக்கிற ஒரு பொருளை 1/4 மீட்டர் தூரத்தால தூக்கி கொண்டு போறதுக்கு எனக்கு தேவையான வேலை 1400 ஜூல். ஆனா சாய்தளத்துல உண்மையிலேயே அசிக்கைக்குள்ளேயும் அதே வேலை தான் எனக்கு தேவைப்பட்டிருக்க வேணும். ஏன்? எப்படி போனாலும் எனக்கு வேலை சமனா இருக்கும். ஆனா சாய்தளத்தால நான் இழுக்கேக்கல எனக்கு வந்த வேலை வந்து அதிகமா இருக்கு. நான் வந்து செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கு. விளங்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து வளிமண்டலத்துல கீழே இருந்து ஒரு பந்தை மேல
எறியறீங்க. ஓகே, எறியறீங்க. அங்க உங்களுக்கு எம்ஜிஹெச் என்ற சக்தி சேமிக்கப்படுமா இருந்தா, அதே பந்த நீங்க ஒரு மாடியில இருந்து ஏறி 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 மேல கொண்டு போனாலும் செய்ய வேண்டிய வேலை எம்ஜிஹெச் தான் இருக்கும். செய்ய வேண்டிய வேலை அதுக்கு செய்ய வேண்டிய வேலை எம்ஜிஹெச் தான் இருக்கும். இது வந்து 1792 அப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை சமனாத்தான் இருக்கும். ஓகே, ஆனா நீங்க ஒரு விஷயம் நாங்க வளிமண்டலத்துல வழித்தடை இருக்குமா இருந்தா வழித்தடை இருக்குமா இருந்தா அதே சம உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை எம்ஜிஹெச்சை விட கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். எம்ஜிஹெச்சை விட கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, நான் செய்ய வேண்டிய வேலை அந்த வழித்தடைக்கும் சேர்த்து நான் செய்ய வேண்டும். விளங்குதா? விளங்குறாங்க, ரியாக்ட் பண்ணுங்க. நாங்க செய்ய வேண்டிய வேலை வழித்தடைக்கும் சேர்த்து செய்ய வேணும். ஓகே, ரைட். அப்படி என்று சொல்லிக்குள்ள இங்கேயும் வந்து நாங்க நோமலா மேல தூக்கி கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலையை விட கொஞ்சம் கூட வேலை நாங்க செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இங்கேயும் ஏதோ ஒரு தடை விசை ஒன்று இருக்கிறார். அப்ப இங்கேயும் ஏதோ ஒரு தடை விசை ஒன்று இருக்கிறார். அப்ப அந்த தடை விசை என்னவா இருப்பாருன்னு சொன்னா சாய்தளத்துல தாக்குற உராய் விசையா இருக்கு. சோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க கேள்வி வாசிச்சுட்டு போய்க்கிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். விலங்கினாக ரியாக்ட் பண்ணுங்க. நான் இப்ப கதைச்ச வரைக்கும் விலங்கினாக பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட். நீங்க இது வரைக்கும் இப்படி யோசிக்காட்டிலும் பிரச்சனை இல்லை. இனிமே நீங்க கேள்விகள் செய்யல, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு கொண்டு வாங்க. ரைட்டா? ஓகே. சோ இப்ப எனக்கு இப்படி ஒரு சக்தி வித்தியாசம் ஒன்று இருக்குன்ற விஷயம் இப்ப எனக்கு வடிவா விளங்கிட்டது. ரைட்டா? ஓகே. இது சம்பந்தமான கேள்விகள் கேட்பாங்க சம்டைம்ஸ். மேலுள்ள ஒன்றில் பெறப்பட்ட பெருமானம் ரெண்டில் உள்ளதை விட வேறுபடுமாயின் இதற்குரிய காரணத்தை விளக்குங்க. ஓகே, அதான் அடுத்த பாட். ஏன் அது வேறுபடுதாம்? ஏன் அது வேறுபடுறாராம்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சாய்தளத்துல உராய்வு தேர் சாய்தளத்துல உராய்வு தேர் சாய்தளத்துல உராய்வு தேர். ஓகே, நீங்க பிள்ளைகள் எஸ்ஏ கேள்வியை கொஞ்சம் டீப்பா உன்னிச்சு பாத்தீங்களா இருந்தா ரியல் நேரத்துல என்ன நிகழுமோ அதைத்தான் வந்து எஸ்ஏ கேள்வியில கேட்டிருப்பாங்க. சரியா? ரியல் டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தா என்ன மாதிரி ஒரு விஷயம் நிகழுமோ அதைத்தான் எங்கள்கிட்ட ஒரு எஸ்ஏ கேள்வியா கேட்பாங்க. ஸோ அதை நாங்க சரியா விளங்கி கொண்டு போக வேணும். ரைட், இந்த பார்ட் ஃபுல்லா முடிஞ்சது. ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சாய்தளத்துக்கும் பெட்டிக்கும் இடையே உள்ள உராய்வு குணகத்தை கணிக்க. ஓகே பிள்ளை, இது வரைக்கும் நாங்க சாய்தளத்துல ஒரு உராய்வு விசை இருக்குன்ற வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சாய்தளத்துல ஒரு உராய்வு விசை இருக்குது. இப்ப கேட்ட கேள்வி உராய்வு குணகத்தை கணிக்க. ஓகே, நான் இப்ப இது வரைக்கும் உராய்வு சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று உராய்வு விசை இருக்குது. இன்னும் இன்னும் ஒரு விஷயம், அந்த உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ஒன்றானே உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஓகே, எப்படி தெரியும்? மொத்தமா நான் மேல கொண்டு போறதுக்கு நான் செய்த வேலை பிள்ளைகள் 1792 ஜூல். ஆனா அந்த பொருளை உயர்த்துறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 1400 ஜூல் என்ற சக்தி காணும். அப்ப அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற சக்தி தான் நாங்க என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வேலைன்னு சொன்னா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அது இப்ப எனக்கு தெரியும். சரியா? Okay. இப்ப கேள்வி உராய்வு குணகத்தை கணிக்க. ஸோ நான் வந்து இப்ப எனக்கு விலங்கோணம் எடுத்துக்காட்டு கொஞ்சம் படத்தை பிரிப்பாங்க. இதுதான் படம். சரியா? இது வந்து திணி தாக்குற விஷயம் என்னது உண்டு? இந்த பக்கமா எம்ஜி சைன் 30 தாக்கும். அதே மாதிரி இதுல வந்து எம்ஜி கோஸ் 30 தாக்கும். இதுல ஒரு மறுதாக்கம் ஆகும். மேல் நோக்கி இயங்குறதால கீழ் நோக்கி ஒரு உராய்வு விசை தாக்கும். இவ்வளவும் மெயினா தாக்குற விசை. அதை விட அந்த பொருளின் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு உராய்வு விசையும் தாக்குறார். சாரி, என்ன ஒரு
இயக்கத்தை சிலர் விசையும் தாக்குறார் 640 நியூட்டன். ஸோ தாக்குற விசைகள்னு சொல்லி பார்த்தா இவ்வளவுதான். கேட்ட கேள்வி உராய்வு குணகம். நான் உராய்வு குணகத்துக்கு போகணும்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து தொடங்கித்தான் உராய்வு குணகத்துக்கு போகணும். ஓகே, இப்ப நான் வந்து எனக்கு என்ன விஷயம் இந்த கேள்வியில தெரியுமோ அதை பாவிச்சு கொண்டுதான் நான் உராய்வு குணகத்தை காண்றதுக்கு போகணும். அதான் முக்கியமான விஷயம். அப்ப எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சது உராய்வு விசைக்கு செய்யப்பட்ட வேலை. உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலாம்னு அடுத்ததா யோசிக்குவோம். என்ன செய்யலாம்? உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு எனக்கு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு? வேலை என்று சொன்னா உராய்வு விசை தர அந்த விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். உராய்வு விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்றது அந்த சாய்தளத்தின் வழியே உள்ள தூரமே. அந்த சாய்தளத்தின் வழியே தான் உராய்வு விசை இருக்குது. அந்த சாய்தளம் வழியே தான் பொருள் இயங்கி இருக்கு. ஓகே, அந்த தூரம் தான் நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். 2 தசம் 8 மீட்டர். 2 தசம் 8 மீட்டர். இப்ப விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் 2 தசம் 8 மீட்டர். அதுதானா 392 ஜூல். 392 ஜூல். ஸோ என்னால இப்ப நேர காணக்கூடிய விஷயம் உராய்வு விசை. விலங்கினங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் விலங்கினங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட். ஸோ நீங்க சுருக்கி நீங்க சொன்னா 2 தசம் 8 140 நியூட்டன் சொல்லி வரும். சரியா? உராய்வு விசை. ரைட். கேட்டது உராய்வு விசை இல்லை. கேட்டது என்னது? உராய்வு குணகம். எனக்கு உராய்வு விசை தெரியும். உராய்வு குணகம்னு சொன்னா எஃப் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு ஆர். உராய்வு விசை தெரியும் எனக்கு 140 நியூட்டன். மியூ வந்து எனக்கு எவ்வளவு? அதான் கேள்வி. மறுதாக்கமும் எனக்கு தெரியும். ஓகே, என்னன்னு சொன்னா இதுல வந்து எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி பிள்ளைகள் உராய்வு குணகம். சரியா? இதுல எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வந்து என்னன்னு சொன்னா உராய்வு குணகம். ஆனா உராய்வு குணகத்துக்கு நாங்க நேர போக இயலாது. ஏன்? உராய்வு குணகம் காண்றதுக்கான ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர். எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர். அப்போ உராய்வு குணகம் எனக்கு தேவைன்னு சொன்னா உராய்வு விசை தேவை, மறுதாக்கம் தேவை. மறுதாக்கம் எனக்கு ஏற்கனவே நான் படத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி கோஸ் 30. ஆனா எனக்கு உராய்வு விசை தேவை. எனக்கு ஒரு விஷயம் தேவை என்று சொன்னா அது தேவையான விஷயத்துக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து நான் அந்த தேவையான விஷயத்துக்கு போறேன். ஓகேவா? எனக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து நான் அந்த தேவையான விஷயத்துக்கு போறேன். எனக்கு என்ன தெரியும்? உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை எனக்கு தெரியும். அதே டைம் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடும் எனக்கு தெரியும். உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடும் அப்ப அந்த சமன்பாட்டை போட்டு உராய்வு விசையை காண்றேன். உராய்வு விசையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா நேர என்ன செய்யலாம்? எப்சமன் மியூ ஆர் என்ற ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஆன்சரை காணலாம். 6 கோஸ் 30. கோஸ் 30 √3/2. ஸோ நீங்க இங்க என்ன செய்யலாம்? மியூவை காணலாம். மியூ எம் வந்து 100 கிலோகிராம் தர 10 √3/2. ஸோ நீங்க சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மியூவை காணலாம். (280 1000 √3). சரியா? நீங்க சுருக்கி இங்க வந்து எங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வரும்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு மார்க்ஸ் இங்க இருக்கும். அப்படி உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பிளஸ் அந்த ஈக்குவேஷனை காண்டு நீங்க உராய்வு விசையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு நீங்க இந்த எப்சமன் மியூ ஆரை போட்ட சமன்பாட்டு ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இவ்வளவும் சேர்த்தா மார்க்ஸ் இருக்கு. இவ்வளவும் சேர்த்தா மார்க்ஸ் இருக்கு. ரைட்டா? ஓகே. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி. அஞ்சாவது பார்ட். இந்த சாய்தளத்தின் உச்சியில ஓகே பிள்ளை, இந்த சாயலத்தின் உச்சியில 4 மீட்டர் செகண்ட் -1 மாறா கதியுடன் கிடையாக அசையும் பாரின் மீது
கணப்பொழுதிலே புறக்கணிக்கத்தக்க சிறிய கதிருடன். ஓகே, இங்க பாருங்க, புறக்கணிக்கத்தக்க சிறிய கதிருடன் என்ற ஒரு வேர்ட் சொல்றான். அதுல இருந்து என்ன சொல்ல வரான்னு சொன்னா, அந்த பெட்டியை நாங்க அந்த வாருக்கு மேல வைக்கக்குள்ள ஆரம்ப வேகம் 0. ஓகே, அந்த வேர்ட்ல இருந்து சொல்ல வரான். இப்பெட்டியானது இடம் மாற்றப்படுகிறது. சரி, இப்பெட்டி வாரை தொட்டதிலிருந்து 2 செகண்டின் பின்னர் இப்பெட்டியானது வாரின் காதியை அடையும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கு ஒரு வேக மாற்றம் நிகழப்போதாம். வேக மாற்றம் ஒன்று நிகழப்போகுது. என்ன வேக மாற்றம்? நாங்க அசைற வாருக்கு மேல ஒரு பெட்டியை கொண்டு வந்து நாங்க வைக்க போறோம். ஓகே, பெட்டி கொண்டு வந்து வைக்க போறோம். வைக்கக்குள்ள அதுவும் ஆரம்ப வேகம் 0 வேகத்தோட கொண்டு வந்து பெட்டியை வைக்க போறோம். அது திருப்ப 4 மீட்டர் செகண்ட் - என்ற வேகம் பெட்டி அசையப்படும். அதாவது பெட்டிக்கான ஆரம்ப வேகம் 0 பிள்ளைகள். அது என்ன செய்ய போகுது? திருப்ப 4 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட அசைய வாருக்கு மேல நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பஸ்ல ஏறுவனா இருந்தா, பஸ் என்ன வேகத்துல இயங்குதோ அந்த வேகத்தை நான் அடைவேன். அதே மாதிரி வாருக்கு மேல பெட்டியை கொண்டு வந்து வைக்கல, வாரண்ட வேகம் என்னவோ அந்த வேகத்துல பெட்டி அடைய. ஓகே, ரைட். ஓகே, வாரை தொட்டதிலிருந்து 2 செகண்டின் பின்னர் தான் இந்த கதியை அடையிடும். ஓகே, அப்ப இந்த வேக மாற்றம் அடையிறதுக்கே எங்களுக்கு 2 செகண்ட் ஆகும். ஒரு வாருக்கு மேல கொண்டு வந்து ஒரு பெட்டியை வைக்கிறோம் இல்லையா, அங்க வைக்கக்குள்ள வாருண்ட வேகத்தை அடையிறதுக்கே 2 செகண்ட் ஆகுது. வாருண்ட வேகத்தை அடையிறதுக்கே 2 செகண்ட் ஆகுது. விலங்கு நகல் ரியாக்ட் பண்ணுங்க. விலங்கு நகல் இங்க வந்து என்ன சொல்றோம்? உந்த மாற்றம் உண்டு நிகழுது. உந்த மாற்றம் தான் என்று சொல்லி கேள்வியில நேர சொல்லாம உந்த மாற்றத்தை வேறொரு மாதிரி கேள்வியில சொல்றான். அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். ரைட்டா? ஓகே, ஏ பார்ட். கிடைத்திசை வழியே பெட்டியின் உந்தத்தில் ஏற்படும் மாற்றம். ரைட். கிடைத்திசையில் வழியே உந்த மாற்றம் என்ன செய்யப்படுங்க? உந்த மாற்றத்துக்கு உந்த மாற்றம் நாங்க எம்சிக்யூலயே நாங்க நிறைய தரம் உந்த மாற்றம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? உந்த மாற்றம் நாங்க நிறைய தரம் எம்சிக்யூலயே பார்த்துட்டோம். என்ன சொல்லலாம்? இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் உந்த மாற்றமா இருக்கு. இறுதி உந்தம் எவ்வளவு? எம் இன்டு வி, 100 தர 4 மைனஸ் 100 தர 0. அது உந்த மாற்றம் 400 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 இருக்கு உந்த மாற்றம். ரைட்டா? ஓகே, அடுத்த பார்ட் மேற்குறிப்பிட்ட உந்தத்தை அடையும் வகையில் 2 செகண்டின் போது பெட்டியில் தாக்கம் விசை. ஓகே, எங்களுக்கு நான் உங்களுக்கு கேள்வி ஸ்டார்ட் பண்ணிக்கே சொல்லிட்டேன். வேகம் ஒன்று மாறுறதால உந்த மாற்று வீதம் விசையை காண்றதுக்கான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்? உந்த மாற்று வீதம் விசையை தரும். அப்ப விசை தெரியும் பிள்ளைகள். விசை வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா உந்த மாற்று வீதமா இருக்கு. உந்த மாற்று வீதம் உந்த மாற்று வீதம் உந்த மாற்று வீதம்னு சொன்னா உந்த மாற்றத்தின் நேரம். உந்த மாற்றம் எவ்வளவு? 400. அந்த அந்த உந்த மாற்றத்துக்கான நேரம் வந்து 2 செகண்ட். 200 நியூட்டன் தாக்கும். ரைட். இவ்விசை எவ்விதம் உற்பத்தி ஆகிறது என விளக்குங்க. ஓகே, இந்த விசை எந்த மாதிரி உற்பத்தி ஆகுதாம்? எப்படி உற்பத்தி ஆகுது? நாங்க வந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைக்கக்குள்ள அந்த பெட்டிக்கு மேல நிக்க வேணும்னு சொன்னா அந்த பெட்டியில ஒரு உராய்வு விசை ஒன்று இருக்கும். அப்ப அந்த பெட்டி அந்த வார்ல தாக்குற உராய்வு விசை காரணமா உற்பத்தி ஆகுது. அது வந்து எங்களுக்கு நேரையே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா? சீப்பாடு. மேற்குறிப்பிட்ட 2 செகண்டின் போது மாறா கதியில் அசைய வைப்பதற்கு இவ்வாறின் மீது தாக்க வேண்டிய வெளி விசையின் பெருமானம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க அந்த பெட்டியை கொண்டே வாருக்கு மேல வைக்கக்குள்ள 200 நியூட்டன் என்ற விசை வந்து எங்களுக்கு தாக்குது. ஓகே, அப்படி தாக்கினா ஒரு விசை ஒன்று தாக்கக்குள்ள அது மாறா கதியில அசையாதாம். அது எங்களுக்கு தெரியும். ஒரு விசை தாக்கினா அது மாறா கதியில அசையாது. ஆனா அதை மாறா கதியில அசைய வைக்க வேணும்னு சொன்னா வெளியே இருந்து எவ்வளவு விசை தாக்க வேணும்? இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு இயங்குற வாகனத்துல இயக்க திசையில 200 நியூட்டன் விசை தாக்குது. ஒரு வாகனத்துல இயக்க திசையில 200 நியூட்டன் விசை தாக்குது. அந்த பொருள் மாறா வேகத்தில் இயங்க வேணும் என்று சொன்னா எனக்கு தெரியும் மாறா வேகம் என்று சொன்னா விளைவில் விசை 0 இருக்கும். அப்ப என்ன விசை அங்க ஏற்கனவே இருக்குதோ அதுக்கு சமநிலை எதிருமான ஒரு விசையை நான் அங்க பாவிப்பேனா இருந்தா அந்த பொருள் மாறாக்கத்திலே இயங்கும்.
நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கத்துல பாப்பனா இருந்தா ஒரு பொருள்ல வலஞ்சுழி பக்கமா 200 நியூட்டன் மீட்டர் என்ற ஒரு முறுக்கன் தாக்கைக்குள்ள அது வலஞ்சுழி பக்கமா கோண அமர்முடுகல்ல சுத்தி கொண்டிருக்கும். அப்ப அந்த கோண அமர்முடுகலை மாறா கோண கதிக்கு கொண்டு வர வேணும் என்று சொன்னா எவ்வளவு முறுக்கம் தாக்குதோ அதுக்கு சமணம் எதிரமான முறுக்கத்தை நான் வெளியே இருந்து கொடுப்பனா இருந்தா அது மாறா கோண கதில சுத்தும். பாஸ் பேப்பர்ல இந்த மாதிரி கேள்வியும் இருக்குது, இந்த மாதிரி கேள்வியும் இருக்கு. சோ ஐடியா ஒன்று, ஒரே ஐடியா. ரைட்டா? எடுத்துக்கொள்ளுங்க சார். நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொன்னா எழுதுங்கவா. ரைட். சோ மாறா கதியில் அசைய வைக்கணும்னு சொன்னா வெளி விசைன்ற பெருமன் வந்து 200 நியூட்டனா இருக்கணும். அது எங்க இருந்து பெறப்படுதுன்னு சொன்னா உராய் விசையில இருந்து பெறப்படுது. உராய் விசையில இருந்து பெறப்படுது. ரைட் பிள்ளைகள். அங்கால இருக்கிற கேள்விகள் வந்து வேறொரு பாடம் சம்பந்தப்பட்ட கேள்வி. சோ நீங்க இன்னும் அந்த பாடம் படிச்சிருக்க மாட்டீங்க நம்புறேன். சரியா? அதால அந்த கேள்வியை நான் உங்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்றேன். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்றேன். சரியா? இது வரைக்கும் விளங்கினவங்க ரியாக்ட் பண்ணிடுங்க எனக்கு. இது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விளங்கிட்டு இருந்தாங்க ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே பிள்ளைகள், நான் உங்களுக்கு திருப்ப ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து இந்த கேள்வியை எப்படி செய்யறன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டாமா. இது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் வந்து இன்றைக்கு இந்த எஸ்ஐ கேள்வியை செய்து விட்டா நீங்க நாளைக்கோ நாளண்டைக்கோ இந்த எஸ்ஐ கேள்வி எடுத்து திருப்ப வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, அன்னைக்கு அந்த அண்ணா இந்த எஸ்ஐ கேள்வி இப்படித்தான் செய்தவர், அப்ப இது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஞாபகத்துல நீங்க அந்த எஸ்ஐ கேள்வியை செய்வீங்க. அந்த ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கு. அது வேணாம், அதை விட்டுருங்க. அந்த ஞாபகத்துல செய்யற பழக்கத்தை விட்டுருங்க. பயோ என்ன மாதிரி எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரியும் ஓகே, பட் பிசிக்ஸ் மேத்ஸ்ல அதை விட்டுருங்க. இந்த கேள்வி இப்படித்தான் செய்யறதுன்றதை விட்டுருங்க. இந்த கேள்வி இன்னும் ஒருக்கா உங்களுக்கு, இந்த கேள்வி நீங்க இப்பதான் முதல் முறை பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த கேள்வி எப்படி நீங்க யோசிப்பீங்களோ அப்படி யோசிங்க. அதான் முக்கியம். ஏன்னு சொன்னா நீங்க 2000 இந்த வருஷம் டிசம்பர்லயோ நவம்பர்ல எழுத போற எக்ஸாம் பேப்பர்ல நீங்க ஏற்கனவே பார்த்த கேள்வி வரப்போறது இல்லை. புதுசா தான் கேள்வியை பார்க்க போறீங்க. அப்ப புதுசா கேள்வி பார்க்கக்குள்ள கேள்வியை பார்க்கல கேள்வி சம்பந்தமான பயம் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த கேள்வியை எப்படி நான் பார்க்கணும்னு சொல்லி முதலே நான் வந்து பயிற்சி பண்ணியிருக்கோம். ஓகே. சோ நான் ஒரு கேள்வி விளங்கப்படுத்திக்குள்ள இந்த கேள்வி எப்படி செய்யறது அதை விட்டுருங்க. அதை நீங்க பார்க்க வேண்டாம். புதுசா ஒரு கேள்வி எப்படி யோசிக்கிறது. முக்கியமான விஷயம், இன்றைக்கு நான் செய்து விடுற கேள்வி நீங்க நாளைக்கோ நாளண்டைக்கோ வீட்டை திருப்ப பார்க்க வேண்டாம். ஓகே, வீட்டை திருப்ப பார்க்க வேண்டாம். லாஸ்ட் கொஸ்டின் ஓகே. ஓகே. ஒரு வீக் விட்டுட்டு நீங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா அந்த கேள்வியை செய்து பாருங்க. முக்கியமான விஷயங்களா? ஓகே. ஓகே, லாஸ்ட் கொஸ்டினை திருப்ப சொல்லி கேட்டுக்கீங்க. மேற்குறித்த 2 செகண்ட். ஓகே, இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த 2 செகண்ட்ல வந்து அதுல வந்து ஒரு விசை ஒன்று இருக்கு. ஓகேயா? அந்த அந்த திணிவில ஒரு விசை ஒன்று தாக்குது. அந்த விசை தாக்குறதால அந்த பொருள் மாறாக்கதில இயங்காது. விசை தாக்குறதால அந்த பொருள் வந்து மாறாக்கதில இயங்காது. அதை நீங்க மாறாக்கதியில இயங்க வைக்க வேணும்னு சொன்னா, அதை நீங்க மாறாக்கதியில இயங்க வைக்க வேணும்னு சொன்னா இப்ப எவ்வளவு விசை அதுல தாக்குதோ அந்த விசைக்கு சமனும் எதிருமான விசையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே, கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பொருள் மாறாக்கதில இயங்கும். ஏன்? ஒரு பொருள்ல ஒரு விசை தாக்குமா இருந்தா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு காருல வலப்பக்கமா 400 நியூட்டன் விசை தாக்குமா இருந்தா எப்சமன் எம் என்ற ஈக்குவேஷன் படி அந்த காருக்கு ஒரு ஆர்முகள் இருக்கு. F/m இருக்கு. அப்ப எப்ப விரைவில் விசை பூஜ்ஜியமா வருதோ அப்பதான் அந்த காருக்கு ஆர்முகள் இல்லாம மாறாபுரத்துல இயங்கும். அப்ப இப்ப தாக்குற விசைக்கு சமமான விசையை எதிர்ப்பக்கமா நான் வழங்குவனா இருந்தா மாறாபுரத்துல இயங்கும். அதால் நான் ஏற்கனவே என்ன விசை தாக்குதோ அந்த விசைக்கு சமமான ஒரு விசையை நான் வழங்கினா அந்த பொருள் மாறாக்கதில இயங்கும். ஓகேவா? யார் கேட்டிருந்தீங்க? ஓகேவா இப்ப? ஓகே. ஸோ 1995ஆம் ஆண்டு கேள்வி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேள்வி நீங்க நீ வீட்டு செய்து பார்க்கறதா இருந்தா ஒரு வீக் நேரம் விட்டு புதுசா இந்த கேள்வியை பார்த்தா அப்படி செய்வீங்களா? அப்படி செய்யுங்க. ஓகே. 96ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம்.
நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா வச்சிருந்தா எடுங்கப்பா. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னா எடுங்க. ரைட் பிளேயர். நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம் இனி. முதல் ஸ்டெப் என்ன? கேள்வியை வாசிப்போம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். பனிக்கட்டியில் சறுக்கும் நபர் ஏ மொத்த திணிவு 65 கிலோகிராம் அவரின் தலைக்கவசம் உட்பட. சரியா? ஓகே. கொண்டிருப்பது உராய்வற்ற உறைந்த ஏரி ஒன்றின் மீது. உராய்வு இல்லையாமா, உராய்வற்ற. இதுக்கு முதல் கேள்வியில உராய்வு இருந்தது, இந்த கேள்வியில உராய்வு இல்லை. ஓகே. உராய்வற்ற உறைந்த ஏரி ஒன்றின் மீது நேர்கோட்டிலே 2 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் சுயாதீனமாக சறுக்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை கேள்விய ஒரு படமா இருக்காரு. சரியா? ஓகே. நபர் ஏ அவர் உராய்வு இல்லாத ஒரு பனிக்கட்டு உள்ள ஏரியில 2 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல சுயாதீனமாக சறுக்கிக் கொண்டிருக்கிறார். எந்த திசையை சொல்லி? நேர்கோட்டின் மீது. அசையும் போது ஏ தனது 5 கிலோகிராம் தலைக்கவசத்தை 4 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துடன் தனது இயக்கத்துக்கு செவ்வண்ணான திசையில் வீசுகிறார். ரைட். ஆரம்பத்துல சொன்னவங்க பிள்ளைகள் மொத்த தொகுதியின் திணிவு 65 கிலோகிராம். அந்த மனிதன் பிளஸ் மனிதன் தலைக்கவசம் உட்பட அப்படியே இயங்கிக் கொண்டிருந்தவர் இப்ப தலைக்கவசத்தை கலட்டி இயக்க திசை வலப்பக்கமா இயங்குறாருன்னு சொன்னா இயக்க திசைக்கு செங்குத்தான திசை. செங்குத்தான மேலையும் இருக்கலாம், மேல அதை எறிகிறார் சொல்லி வச்சுக்கோங்க. இது சொல்லப்பட்ட கேள்வி. அப்ப எனக்கு இங்க ஒரு விஷயம் இப்ப ஓப்பனாவே விளங்கிட்டது. ஓகே. என்ன விளங்கிட்டு சொன்னா வேகம் மாறப்போகுது, உந்தம் மாறப்போகுது, உந்த காப்பீதுக்குள்ள கேள்வி போக போகுது, அல்லது வேக மாற்றத்துக்குள்ள கேள்வி போக போகுது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம். உந்த மாற்றம், வேக மாற்றம், ஏதோ ஒன்று. விலகி நாங்கள் கரெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஓகே. இப்ப எனக்கு உந்த மாற்றம் மாறுதன்ற விஷயமும் விளங்கிட்டுது. உந்த மாற்றம் மாறுதல் விஷயம் விளங்கிட்டுது. ஓகே. இப்ப கேள்வி என்னதுன்னு சொன்னா தனது இயக்கத்துக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட், தலைக்கவசத்தை வீசிய பின்னர் ஏயின் விளைவில் வேகத்தை கணிக்க. ஓகே. ஏயின் விளைவில் வேகத்தை கணிக்க என்ன செய்ய போறோம் நாங்க இப்ப? என்ன செய்யலாம்? யோசிங்க நீங்களே. உந்தக்கா விதி எனக்கு ஓகேயா? உந்தக்கா விதி ஓகே. இப்ப நான் உந்தக்கா விதி எப்படி பாதிக்க போறோம் தான் அடுத்த பிரச்சனை. ஏன்னு சொன்னா இயக்க திசையிலையும் இயங்க போதும், இயக்க திசைக்கு செங்குத்தாவும் இயங்க போதும். ஓகேவா? நாங்க உந்த காப்பு விதின்னு சொல்லி போடல, நாங்க தொகுதிக்கு தான் போடுவோம். நாங்க உந்த காப்பு விதின்னு சொல்லி போடல, ஒரு முழு தொகுதிக்கு தான் நாங்க உந்த காப்பு விதியை போடுவோம். அப்ப இங்க அந்த தொகுதி யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த நபர் ஏயும் பிளஸ் அந்த தலைக்கவசம், இவதான் தொகுதி. விலங்குறாக ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே. சரி. நாங்க இப்ப உந்த காப்பு விதியை போடுவோம். முதலாவது உந்த காப்பு விதி போடுறோம். எந்த திசையில? முதலாவது இயக்க திசையிலே போறோம். முதலாவது இயக்க திசையில உந்த காப்பு. இயக்க திசையில் உந்த காப்பு.
சரியா? அப்ப வலப்பக்கமா வரும் உந்தக்காப்பு. உந்தக்காப்பு விதி எதுக்கு போடுறோம் நாங்க? முழு தொகுதிக்கு போடுறோம். முழு தொகுதின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்துல 65 கிலோகிராமும் நாம் போடுற அதே திசையில பொதுவாகவே எம் இன்டு வி ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமனா இருக்கு. இப்ப எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா இறுதி உந்தம். இறுதி உந்தம். இறுதி இறுதி உந்தம். இறுதி உந்தம் என்னவா இருக்கும்னு சொன்னா 60 கிலோகிராம் திணிவும் என்ன செய்ய போகுது? வலப்பக்கமா ஒரு வேகத்துல அசைய போகுது. 60 கிலோகிராம் திணிவும் வலப்பக்கமா ஒரு வேகத்துல அசைய போகுது. அதே மாதிரி அதே மாதிரி நான் தலைக்கவசத்துக்கு கிடையா ஒரு வேகம் இருக்க போகுது. விலங்குறாக்கள் ஒரு கார் ரியாக்ட் பண்ணுங்க. விலங்குறாக்கள் ஒரு கார் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஆனா ஓகே பிள்ளை இங்க வந்து நாங்க நார்மலா இதுவரைக்கும் படிச்ச எல்லா உந்த காப்பி விதியுமே வந்து ஒரு பக்கத்தாலான் இருக்கு. ஓகே. நான் ஒரு பந்தை தூக்கி எறிகிறேன்னு சொன்னா எந்த பக்கத்தால எறிகிறனோ அந்த பக்கத்துக்கு தான் நாங்க பொதுவா உந்த காப்பி விதியை பாவிப்போம். ஆனா இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நான் இயங்குற திசைக்கு செங்குத்தாக நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த பந்தை எறியப்போம். அதான் கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம். அப்ப உந்த காப்பு விதி பாவிக்கைக்குள்ள நாங்க இயக்க திசையிலையும் பாவிக்க வேணும், இயக்க திசைக்கு செங்குத்தாகவும் பாவிக்க வேணும். விளங்குறாங்க ரியாக்ஷன். இயக்க திசையிலையும் பாவிக்க வேணும், இயக்க திசைக்கு அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இயக்க திசையில பாவிக்க போறோம். Good. இயக்க திசையில பாவிப்பனா இருந்தா ஆரம்ப உந்தம் தெரியும் தொகுதிக்கு 65/2. இறுதி உந்தம் என்னன்னு சொன்னா இறுதி உந்தம் வந்து இப்ப என்னவா இருக்கும்னு சொன்னா இறுதி உந்தம் ஆரம்பத்துல இருந்தது ரெண்டா பிரியுது. 5 கிலோகிராம் திணிவாகக்கூடிய தலைக்கவசமாகவும் 60 கிலோகிராம் திணிவாகக்கூடிய ஒன்றாகவும் பிரியுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா 60 கிலோகிராமுக்கு இருக்கிற வேர்த்தை விஏன்னு சொல்லி வைக்கிறேன். அதே டைம் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியும் பிள்ளைகள் 5 கிலோகிராம் திணிவு எண்ணெட்ட இருந்து பிரிஞ்சு போனதால அது நான் எரிஞ்ச அந்த கணத்துல அதுண்ட வேகம் கிடையா 2 மீட்டர்/செகண்டா தான் இருக்கு. விலங்கினங்கள் பஸ்ல இருந்து நான் கீழே குதிப்பனா இருந்தா குதிச்ச அந்த நேரத்துல இந்த வேகம் 2 மீட்டர்/செகண்டா தான் இருக்கு. ஓகே. குட் 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 ஓகே. அப்ப இறுதி உந்த நான் போடுவனா இருந்தா ஆரம்பம் வந்து சரி இறுதி உந்த நான் போடுவனா இருந்தா 60 கிலோகிராமுக்கான வேகம் என்னட்டு எனக்கு தெரியாது. நான் பிஏ என்று வைக்கிறேன். அது பிஏ ஓகே ஓகே. பிளஸ் பிளஸ் இயக்க திசையிலேயே 5 கிலோகிராம் திணிவு அந்த கணத்துல 2 மீட்டர்/செகண்ட் வேகத்துல கிடையா போனா நான் பிஏ 65 2 130 120 ஆக விஏ வந்து 2 மீட்டர்/செகண்ட் பெறுது. இது விலங்கினர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கிடையாவும் ஒரு இயக்கம் இருக்க போது செங்குத்தாவும் ஒரு இயக்கம் இருக்க போது அதால நாங்க கிடையாவும் இந்த காப்பீதை பாவிக்கணும், நிலைக்குத்தாவும் இந்த காப்பீதை பாவிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. வலிமையா கேட்கிற கேள்வியை விட கொஞ்சம் வித்தியாசம். அதே வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா நாங்க கேள்வியை சரியா விளங்கிட்டோம்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி கேள்வி விளங்கிடும். ஓகே. ஓகே சரி. இப்ப இந்த ஆன்சர்ல தான் இப்ப கிடையா இந்த சமன்பாடு போட்டதுல இருந்து இப்ப எனக்கு என்ன விஷயம் விளங்குதுன்னு சொன்னா இந்த கிடையா சமன்பாடு போட்டதுல இருந்து எனக்கு என்ன விஷயம் விளங்குதுன்னு சொன்னா ஏயின் ஆரம்ப வேகமும் 2, ஹெல்மெட்டின் ஆரம்ப வேகமும் 2. அப்ப மொத்த தொகுதிக்கு கிடையா உந்தம் மாற இல்லை. விளங்குறார்கள் ரைட். மொத்த தொகுதிக்கு கிடையா உந்தம் மாற இல்லை. விளங்குறார்கள் ரைட். ஓகே. சோ இந்த இந்த விஷயங்கள் வந்து நீங்க கேள்வி வாசிக்க நீங்க சரியா விளங்கி கொண்டு போக வேண்டியிருக்கு. ரைட். ஓகே ரைட். சோ நாங்க இந்த விஷயம் முடிச்சிட்டோம். இதுல இருந்து எடுத்த இன்னும் ஒரு முடிவு கிடையா தொகுதிக்கு இந்த மாற இல்லை. கிடையா தொகுதி இந்த மாற ஒன் ஒன் ஓகே. நாங்க இங்க எடுத்த
முடிவு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல கிடையா தொகுதியில வேகம் மாறல அது கிடையாக தொகுதி குந்தமும் மாறல. இப்ப இங்க சொல்ல வர விஷயம் நீங்க இந்த ஸ்டெப் இல்லாமலே எம்சிக்யூவா இருக்குமா இருந்தா நேர பிஏ ரெண்டாத்தான் இருக்குமென்ற முடிவு கேளும். ஓகே, எம்சிக்யூ கேள்வியா இது இருக்குமா இருந்தா தொகுதியில உந்தம் மாறல 5 கிலோகிராம் திணிவுடைய ஹெல்மெட்டுக்கும் ஆரம்ப வேகம் இரண்டாத்தான் இருக்குமா இருந்தா 60 கிலோகிராம் திணிவா இருக்கிற அந்த நபருக்கும் இறுதி வேகம் இரண்டாத்தான் இருக்கும். இது நீங்க எம்சிக்யூவா இருந்தா நேர செய்ய முடியும். விலகி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. எம்சிக்யூ நீங்க நேர ஆன்சரை நேர போட்டுக்கொள்ள முடியும். அதான் விஷயம். ரைட், ஓகே. இப்ப நான் இப்ப என்ன செஞ்சேன், நான் கிடையா கண்டுபிடிச்சிட்டேன். கிடையா இப்ப நவ் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இயக்க திசைக்கு செங்குத்தாக இயக்க திசைக்கு சரியா இயக்க திசைக்கு செங்குத்தாக மேல் நோக்கி நோக்கி ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமனா இருக்கும். ஆரம்ப உந்தம் இறுதி சமனா இருக்கும். ஓகே, இயக்க திசைக்கு செங்குத்தான ஆரம்ப உந்தம் என்ன? யாராவது மெசேஜ் போடுங்க. இயக்க திசைக்கு செங்குத்தாக இருக்கிற ஆரம்ப உந்தம் இயக்க திசைக்கு செங்குத்தாக இருக்கிற ஆரம்ப உந்தம் என்ன? குட் 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 குட். வேற யாராவது? இயக்க திசைக்கு செங்குத்தாக தொகுதிக்கு இருக்கிற ஆரம்பம். சரி, ஓகே. இப்படி யோசிப்போம். நீங்க ஒரு ரோட்டால போறீங்க, சரியா? ஓகே, குட்டா ஆன்சர் தெரிஞ்சாக்கள் போடுங்கவா. இப்படி நான் உங்கள்ட்ட ஒரு தெளிவுறேன். நீங்க ஒரு பைக் ஓடிட்டு ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க 40 மீட்டர்/செகண்ட் சொல்லி. இப்ப உங்களோட வேகம் நீங்க போற திசைக்கு செங்குத்தா விளவு. ஓகே, நீங்க ரோட்ல சைக்கிள் ஓடிட்டு போயிட்டு இருக்கீங்க. சைக்கிள் ஓடிட்டு போயக்குள்ள நீங்க போற திசைக்கு செங்குத்தா உங்களோட வேகம் என்ன? ஓகே, குட் குட். அப்ப நீங்க எந்த திசையில போறீங்களோ அந்த திசையில மட்டும்தான் வேகம் இருக்கு. அதுக்கு செங்குத்தா வேகம் இல்லை. அதே மாதிரி இந்த தொகுதிக்கு போற திசையில மட்டும்தான் வேகம் இருக்கு. போற திசைக்கு செங்குத்தா வேகம் இருக்காது. ஆகவே ஆகவே ஆரம்ப உந்தம் தொகுதிக்கு செங்குத்தா 0. ஆரம்ப உந்தம் தொகுதிக்கு செங்குத்தா 0. ஓகே, ஆரம்ப உந்தம் வேலை போச்சு 0. 0 இறுதி உந்தம் மேல் நோக்கி போட்டான். இறுதி உந்தம் 5 கிலோகிராம் நான் மேல் நோக்கி தான் எரிஞ்சினான். சரியா? 5 கிலோகிராம் திணிவை நான் மேல் நோக்கித்தான் எரிஞ்சினான். அப்ப என்ன செய்யணும், எனக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் ஒன்று இருக்கணும். அது என்ன வேகத்துல எரிஞ்சினானாம்? 4 மீட்டர்/செகண்ட்ல எரிஞ்சினான். கேள்வியில சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மேல் நோக்கின வேகம் m×v 5 கிலோகிராம் தர 4 மீட்டர்/செகண்ட். ஓகே, இவர் யாருக்கு? ஹெல்மெட். ஆனா நான் போற உந்த காப்புக்கு தொகுதிக்கு தொகுதின்னு சொல்லி பார்த்தா 60 கிலோகிராம் திணிவையுடைய மனிதனுக்கு என்ன செய்யறேன், நான் மனிதன் எந்த பக்கம் போவான்னு நான் இப்ப யோசிக்கலாது. நான் என்ன செய்யறேன், கீழ் நோக்கி போவான்னு சொல்லி யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு மேல் நோக்கி சமன்பாடு போட்டான். கீழ் நோக்கி போறதுக்கு மைனஸ் வரும். m×v மனித திணிவு 60 கிலோகிராம். நான் வேகத்தை vb என்று வைக்கிறேன். vb காணும். இவர் தான் உந்த காப்பீதி. விலங்கினர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. இயக்க திசைக்கு செங்குத்தாவார உந்த காப்பீதிக்கான சமன்பாடு இதுதான். விலங்கினர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. 1/3 மீட்டர் கீழ் நோக்கி இருக்கு. நீங்க கட்டாயம் கீழ் நோக்கித்தான் எடுக்க வேணும் இல்லை. நீங்க மேல் நோக்கியும் எடுக்கலாம். நீங்க மேல் நோக்கி எடுத்தீங்களா இருந்தா இங்க ரெண்டுமே சக வருமா? மேல் நோக்கி எடுத்து காட்ட முடியல. நான் கீழ் நோக்கி எடுத்தேன். நீங்க கீழ் நோக்கி தான் எடுக்கணும் எடுக்க தேவையில்லை. நீங்க மேல் நோக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வார விட மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்தா அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா நான் மேல் நோக்கி எடுத்தது பிழை. ஆகவே 60 கிலோகிராம்
திணிவுடைய ஏயின் வேகம் கீழ் நோக்கி ஒன்றின் கீழ் 3 மீட்டர்/செகண்ட். அலகுல வித்தியாசம் பெறும், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இப்ப கேட்ட கேள்வி வேறு. விளைவில் வேகத்தை காண்க. ஏயின் விளைவில் வேகம். விளைவில் வேகம் என்ன? விளைவில் வேகம் வரப்போது பிள்ளைகள். விளைவில் வேகம் இன்னைக்கு கிடை வேகம் தெரியும், ஏக்கு 2 மீட்டர்/செகண்ட். நிலைக்குத்தா கீழ் நோக்கி தெரியும் வேகம் ஒன்றின் கீழ் 3 மீட்டர்/செகண்ட். அதுக்கு செங்குத்தா என்ன வேகம் என்று கேள்வி. ஸோ வி பார் ஈக்குவல் டு √2 2 பிளஸ் ஒன்றின் கீழ் 3 இதை சுருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த பார்ட் விளங்கி நாங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. சரியா? சோ நீங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, எப்படி நான் கேள்வி யோசிச்சு நீங்க யோசிச்சா சரி. சரியா? எப்படி நான் கேள்வி யோசிச்சு சொல்லி யோசிச்சா சரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறத விட்டுருங்கவா, எப்படி யோசிச்சு வரணுன்றதை பாருங்க. இப்ப நீங்க மேல் நோக்கி போடைக்குள்ள ஆன்சர் மைனஸ்ல வருதுன்னு சொன்னா அதுக்கான மீனிங் அந்த பொருள் வந்து மேல் நோக்கி இயங்கல, உண்மையிலேயே கீழ் நோக்கித்தான் இயங்குது மீனிங். அப்படிங்க மேல் நோக்கி போடைக்குள்ள மைனஸ் வந்தா அந்த பொருள் கீழ் நோக்கி இயங்கும். அவ்வளவுதான். ரைட். இந்த பாட்டு முடிஞ்சது. அடுத்த பாட்டு. ரைட். இந்த கேள்வி நீங்களே இருக்கா வாசிங்க. ஒரு நிமிஷம் நேரம் தரேன், நீங்களே இருக்கா சும்மா வாசி. நீங்களே இருக்கா சும்மா வாசி. ஓகே, வாசிருப்பீங்க நம்புறேன். என்ன சொல்றான் நானும் உங்களுக்கு திருப்ப சொல்றேன் பாருங்க. எதிர் திசையிலே அருகே உள்ள சமாந்தர பாதை ஒன்றில் 1 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்துடன் சுயாதீனமாக சறுக்கும் மொத்த திணிவு 45 கிலோகிராமை உடைய பி என்னும் இன்னும் ஒரு சறுக்கு நபர் ஏயினால் வீசப்பட்ட இத்தலைக்கவசத்தை கைப்பற்றுகிறார். ஓகே. ஓகே, இப்ப என்ன சொன்னவங்க ஆரம்பத்துல ஒரு 60 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மனிதனுக்கு உந்த காப்பீதி போட அவன் வேகம் 2 மீட்டர்/செகண்ட் இருந்தது. அதே டைம் அவன் அறிஞ்ச ஹெல்மெட்டின் வேகமும் சரியா 2 மீட்டர்/செகண்ட் இருந்தது. இலக்குத்தா ஒன்று இருந்தது. இவர் இப்ப எறிகிற அந்த ஹெல்மெட்டை அவருக்கு சமாந்தரமாக போறவர், இவர் வலப்பக்கம் போனா அவரும் சமாந்தரமாக போற இன்னும் ஒருத்தர் பிடிக்க போறார். சமாந்தரமா 1 மீட்டர்/செகண்ட் வேகத்துல கிடையா போற இன்னும் அந்த ஹெல்மெட்டை பிடிக்க போறார். ஓகே, அதாவது வார ஹெல்மெட்டை பிடிக்க போறார். என்ன வேகத்துல வருது? 1/3 வார ஹெல்மெட்டை பிடிக்க போறார். அப்ப சரியா இருக்கா விஷயத்த பாருங்க. ஆரம்பத்துல எனக்கு இவ்வளவும் ஒரு தொகுதியா இருந்தவர், இப்ப எனக்கு இவ்வளவும் ஒரு தொகுதியா மாறிட்டார். முதல்ல வச்சிருந்தோண்ட நான் எறிஞ்சினா, சோ நான் எறிஞ்ச ஹெல்மெட்டும் எனக்கான ஒரு தொகுதி. இப்ப வார ஹெல்மெட்டை நான் பிடிக்க போறேன்னு சொன்னா நானும் வார ஹெல்மெட்டும் சேர்ந்து ஒரு தொகுதி. விளங்கினா விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். ரைட். ஓகே. அப்ப நான் அந்த தொகுதியை மட்டும் இப்ப தனியா எடுத்துக்கிறேன். இவர் யாரு? 45 கிலோகிராம் திணிவுடைய மனிதர் கிடையாக 1 மீட்டர்/செகண்ட் வேகத்துல இயங்குகிறார். அவரை நோக்கி 4 மீட்டர்/செகண்ட் வேகத்துல 5 கிலோகிராம் திணிவுடைய ஒரு ஹெல்மெட் வர. விஷயம் புரிஞ்சுது? ஓகே, விஷயம் புரிஞ்சுது. தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் பின்வரும் திசைகளில் பியின் புதிய வேகத்தை காண்க. தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் பியின் புதிய வேகம். ஓகே, இவ்வளவும் வந்து ஆரம்பத்திலே இருந்த தொகுதி, ஆரம்ப தொகுதி. இப்ப அவர் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டாருன்னு சொன்னா தொகுதி 50 கிலோகிராமா மாறிடும். கிடையாவும் ஒரு வேகம் இருக்கும். கிடையாவும் ஒரு வேகம் இருக்கும். அது என்ன வேகம் எனக்கு தெரியாது. நான் அதை பி என்று பி பண்ணி வைக்கிறேன். அதே டைம் அதுக்கு செங்குத்தாகவும் ஒரு வேகம் இருக்கும். அதை நான் பி வைக்கிறேன்.
இது இறுதி தொகுதி. இவ்வளவும் விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுது. இவ்வளவும் விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுது. மிச்சாக்கள் சஜிந்தவி, நிலானி, ஆரபி. ஓகே, குட். ரைட்டா? ஓகே. இப்ப எல்லாம் முடிஞ்சு. இந்த கேள்வியை வாசிச்சு நான் வாசிச்சு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி முதல்ல விளங்கி கொண்டு நான் இப்ப அவன் சொன்னதை எனக்கு விளங்குற மாதிரி நான் ஒரு படமா கீறிட்டேன். இப்ப என்ன செய்யறேன்? கேள்விக்கு வா. அவ்வளவுதான் விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. நீங்க பழக பழக ஈஸியாயிரும் இல்லையா? பழக பழக ஈஸியாயிரும். ஏ பார்ட். இயக்க திசையில் வேகம். இயக்க திசை வலப்பக்கமா உந்த காப்பி விதி. ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் சமனா இருக்கும். ஆரம்ப உந்தம் அவ்வளவு இயக்க திசையில 45 கிலோகிராம் தர உண்டு. 45 கிலோகிராம் தர உண்டு. சரியா? ஆரம்ப உந்தம் இயக்க திசையில 45 தர உண்டு. வேற ஏதாச்சும் உந்தம் இருக்கா அதுக்கு? ஓகே, 45 தர உண்டு 50 தர வரும். நான் இங்க போட்ட உந்த காப்பு விதி சரி என்றாக ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. நான் இதுல போட்ட உந்த காப்பு விதி சரி என்றாக ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இயக்க திசையில ஆரம்ப உந்தம் உந்தத்துக்கு சமனா இதுதான் சரி. ஓகே, அப்ப நான் இந்த மாதிரி ஒரு உந்த காப்பு விதி போட்டேன். இந்த உந்த காப்பு விதி சரியென்றாக ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட். விளையாண்டாக்க ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே விளையாடு, குட். ஓகே, சரி சரி. ஓகே, இப்ப நாங்க ஆரம்ப உந்தமும் சரி பிள்ளைகள், இறுதி உந்தமும் சரி நாங்க எங்க போடுறோம்னு சொன்னா முழு தொகுதிக்கு நாங்க போடுறோம். நான் சொன்னால் தொகுதி என்று சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள இவ்வளவும் சேர்ந்தது, அந்த மனிதனும் அவன் ஹெல்மெட்டும் சேர்ந்ததுதான் ஒரு தொகுதி. அப்ப நான் இங்க போட்ட ஆரம்ப உந்தம் போட்டது மனிதனுக்கு மட்டும்தான் போட்டேன். ஆனா தொகுதின்னு சொல்லி பார்க்கல ஹெல்மெட் தான். எனக்கு தெரியும் முதலே ஹெல்மெட்டுக்கு இயக்க திசையில 2 மீட்டர் செகண்ட் என்ற ஒரு வேகம் இருந்தது. அப்ப ஆரம்ப உந்தம் மனிதனுக்கும் வரும், அதோட ஹெல்மெட்டுக்கும் வரும். 5 2 நான் போடுவோம். சமன் இறுதி உந்தம் ரெண்டுமே சேர்ந்திருந்தோம். யாரு? ஹெல்மெட்டும் மனிதனும் சேர்ந்திருந்தோம். சேர்ந்தா பிறகு மொத்த திணிவு 50 கிலோகிராம் தர வேகம் என்னதான் தீவும். இப்ப சரி. இப்ப சரி. சோ இதுல நீங்க வீவனை காணலாம். நீங்க வீவனை கண்டீங்கன்னு சொன்னா 55 52 வருது. ஓகே பிள்ளை, நோட் பண்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் நோட் பண்ணுங்க. ஓகே, ரைட். அது நீங்க கொடுக்குங்க. அடுத்த விஷயம், நான் இப்ப போட்டது இயக்க திசையில மட்டும். இப்ப எனக்கு இயக்க திசைக்கு செங்குத்தா தான் அடுத்த கேள்வி கேட்டுக்கணும். அடுத்த கட்ட கேள்வி ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தான திசை. ஓகே, இப்ப ஓகே, இந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு எனக்கு. சரியா? இங்க எதிர் திசைன்னு சொல்லி ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? எதிர் திசை.
எதிர் திசைன்றது வந்து நான் நினைக்கிறேன் ஏ இயங்குற திசைக்கு எதிர்ப்பக்கம் அதை சொல்ல வராங்க. விளங்குதா? இங்க பாருங்க, 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல ஏ வலப்பக்கமா இயங்குதுன்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பக்கமா இயங்க போறாராம். பி பி அதுக்கு எதிர்ப்பக்கம். விளங்குறாங்க ரியாக்ட் பண்ணுங்க. இங்க எதிர் திசையில ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கான மீனிங் ஏ இயங்குற திசைக்கு எதிர்ப்பக்கம். இங்க கேள்வியில எதிர் திசையிலே அருகிலுள்ள சமாந்திர பாதையில ஒருத்தர் இயங்குறாராம். எதிர்ப்பக்கம் என்று சொன்னா என்னது? ஏ என்றவர் வந்து வலப்பக்கம் இயங்கினா அதுக்கு எதிர்ப்பக்கமா பி இயங்க போறார். அதான் அதுல சொல்ல வர விஷயம். 1 மீட்டர். அப்ப நான் இங்க போட்ட படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். இது வந்து எதிர்ப்பக்கமா இருக்கு. 1 மீட்டர். அப்ப நீங்க இங்க போட்ட உந்த காப்பீடுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க திசையை மட்டும் மாத்தீங்கன்னு சொன்னா வார ஹெல்மெட் மட்டும் எதிர்ப்பக்கத்தால இருக்கும். உந்த காப்பீடு நான் இப்ப இடப்பக்கத்தால போட்டனால் முழு தொகுதிக்கும்னு சொல்லி பாக்கல 45 கிலோகிராம் திரிவு எதிர்ப்பக்கத்தால 1 மீட்டர்ல போகுது. அப்ப இது சரி. இடப்பக்கமா போட்டனால் பிஎம் வந்து இடப்பக்கமா தான் போறார். அதை விட ஹெல்மெட் இருக்கு. ஹெல்மெட் வலப்பக்கமா வந்தா செய்ய வரும். ஏன் இடப்பக்கமா சமன்பாடு போட்டால் ஹெல்மெட் வலப்பக்கமா வர அவசியம். சமன் இறுதி உந்தம் சேர்ந்தவர் வந்து எங்கால பக்கத்தால போறாருன்னு சொன்னா வலப்பக்கம் போறாருன்னு சொன்னா இருப்பனா இருந்தால் வலப்பக்கம் போறாருன்னா இருப்பனா இருந்தா இங்க மைனஸ். விலங்கினர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. பார் ஆன்சர் -35 இருக்கு. விலங்கினர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு விஷயம். ஆகவே நான் சொல்லலாம் இயக்கு திசை V1 வந்து நாம் போட்ட திசைக்கு எதிர்ப்பக்கத்தால 7/10 மீட்டர்/செகண்ட். பட் இது இன்னும் ஒன்றுக்கு பிள்ளைகள் பிசிக்ஸ்ல நீங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து இப்படி 7/10 சொல்லாம 0.7 மீட்டர்/செகண்ட் சொல்லி கொடுங்கவா. ஒரு சில வருடங்கள்ல இப்ப நீங்க 7/10 சொல்லி போடக்கல மார்க்ஸ் இல்லாம இருந்த காலங்களும் இருக்கு. நீங்க மற்றது வந்து இப்ப √3 சொல்லலாம் பிசிக்ஸ்ல ஆன்சர் எஸ்ஏல கொடுக்க இயலாது. அது நீங்க சுருக்கி 1.73 தான் ஆன்சர் கொடுக்க வேணும். அந்த விஷயங்களையும் ஒருக்கா மேக்சிமம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. அடுத்த விஷயம் இயக்க திசைக்கு செங்குத்தான திசை. இயக்க திசைக்கு செங்குத்தான திசை. ரைட். விஷயம் முடிஞ்சு. இயக்க திசைக்கு செங்குத்து. இப்ப என்ன செய்யணும் நாம் பிள்ளைகள்? தொகுதிக்கு இந்த கவிதை போட போறோம். தொகுதிக்கு இந்த கவிதை எங்க இயக்க திசைக்கு செங்குத்தான திசை. ஆரம்ப உந்தம் என்ன? தொகுதிக்கு. தொகுதிக்குன்னு சொல்லி பார்க்கல பிள்ளைகள். அந்த மனிதர் கிடையாகத்தான் போறார். ஆகவே அவருக்கு செங்குத்தா வேகம் இல்லை ஆரம்பத்துல. ஆனா ஹெல்மெட் அந்த இயக்கத்துக்கு செங்குத்தா போகுது. அவை ஹெல்மெட் இயக்கத்துக்கு செங்குத்தாக போறதால வேகம் 5/4. சோ ஆரம்ப உந்தம் சொல்லி பார்ப்பேன்னு சொன்னா 5/4 மட்டும்தான் இருக்கு. ஓகே. சமன் இறுதி உந்தம். இறுதி உந்தம்னு சொல்லி பாப்பனா இருந்தா ரெண்டுமே சேர்ந்துட்டினா சேர்ந்து என்ன வேகத்தோட போயிடும். அந்த வேகத்தை வீட்டு வச்சுன்னு சொன்னா வீட்டுவ காணலாம். எவ்வளவு? 20/50 கத்துக்கிறேன். விலங்கினர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள். அப்ப இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாம் போயிருக்கும்னு நம்புறேன். ஓகே. சோ இப்போ இந்த கேள்வி ஈஸியாயிட்டு தானே? அங்காளுக்கு வேகமா பார்க்கலாம். நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருந்தா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்த கேள்வி. பி ஆனவர் இத்தலைக்கவசத்தை கைப்பற்றுவதற்கு சற்று முன்னர் உள்ள தலைக்கவசத்தினதும் நபர் பி எனது மொத்த இயக்கப்பாட்டு சக்தி கணிக்க. ஓகே. எந்த நிலைமை சொல்றாங்கன்னு சொன்னா ஈ ஆனவர் இத்தலைக்கவசத்தை கைப்பற்ற முன்னமுள்ள நிலைமை. அதாவது இந்த நிலைமை. இவை இந்த எறியப்பட்ட ஆரம்ப நிலைமை. இதை பற்றி கேட்கிறாங்க. இந்த நிலைமை தேர்ட் பார்ட் கருது இந்த நிலைமையை பற்றி இருக்கு. ஆரம்ப நிலைமை.
ஓகே, இந்த ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பதானே பியானவர் தலைக்கவசத்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் உள்ள தலைக்கவசத்தினதும் நபர் பியினதும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. இயக்கப்பாட்டு சக்தியான பிள்ளைகள். அப்ப பியின் இயக்கப்பாட்டு சக்தி நான் நேரக்கலாம். பியின் இயக்க சக்தி என்ன மாதிரி கேஎஃப்பி என்ன ஈக்குவேஷன் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ ஹாஃப் M3 45 கிலோகிராம் முன்னமுள்ள வேகம் வந்து 1 ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இப்படி ஆன்சர் 22.5 வரும். 22.5 வரும். ஓகேவா இது? இது ஓகே ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அதை விட இதை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 22.5 வரும். ரைட். அதை விட கேட்ட கேள்வி நபர் பியினது தலைக்கவசத்தின் வேகம் சக்தி வரும். தலைக்கவசத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு பிள்ளைகள். பாருங்க, கிடையாம ஒரு சக்தி இருக்கு, நிலைக்குத்தாம ஒரு சக்தி இருக்கு. கிடையா இருக்கிறது ஹாஃப் எம் வி ஸ்கொயர் 2 ஸ்கொயர். நிலைக்குத்தா இருக்கிறது ஹாஃப் எம் வி ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இப்படி வரும். ஸோ இந்த 20 எங்களுக்கு இருக்கு பிளஸ் 40. ஸோ நீங்க எல்லாத்தையுமே சரியா கூட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுதான் மொத்தமா இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியா இருக்கு. விலங்கினாக்க இது ஒரு இப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் நீங்க சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஈஸியா இருக்கும். சரி, 3 பாட்டு முடிச்சிட்டேன். அடுத்த பாட்டு 4வது பாட்டு. பியானவர் தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் பியினதும் தலைக்கவசம். ஓகே, அங்க ஈஸிக்கல். இவ்வளவும் எனக்கு சரியா விளங்கிட்டா ஈஸி. அவர் தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் மொத்த சக்தி. ஓகே, அவர் தலைக்கவசத்தை கைப்பற்றினா பிறகு வர மொத்த சக்தி என்ன வரைக்கும் சொன்னா அவற்ற வேகம் என்னது? பாருங்க, கைப்பற்றினா பிறகு பாருங்க மொத்த தொகுதியுமே இருக்கின்றன. மொத்த தொகுதியுமே என்ன வேகத்தில் இயங்குது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? B1 எனக்கு தெரியும், B2 எனக்கு தெரியும். அவை ஹாஃப் எம் நேர போட்டா சரி. ஹாஃப் எம் வி ஸ்கொயர் வெளியா இருக்கிற B1 பிளஸ் ஹாஃப் எம் B2 ஸ்கொயர். விலகி நகல் ஒரு கரையாக்கம். B1 0.25 போட்டா சரி. சரியா? ஓகே, இது ஈஸிக்கலி சரி. 3லும் 4லும் கணிக்கப்பட்ட இரு பெருமானங்களும் வேறுபடுவதற்குரிய காரணம். ஓகே, இங்கேயும் வேறுபடாது. நீங்க இதை சுருக்கி நீங்க சொன்னா உங்களுக்கு 16.25 வரும். இப்ப கேள்வி ரெண்டு சக்தியுமே வேறுபடுதாம், அதற்கான காரணத்தை தருக. ஓகே, யாராவது என்ன வேற மெசேஜ் நேர நோட்ஸா ஏன் அந்த வேகம் மாறுது? ஆனா உராய்வு இல்லையா? சொல்லுங்க, இங்க உராய்வு செய்யப்பட்டு எல்லாம் கதைக்கலாதா? உராய்வு இல்லை, அது கேள்வியில ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உராய்வு இருந்திருந்தா உராய்வு சீக்கிரம் செய்யப்பட்ட வேலையா இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க அது இல்லை. ஓகே பிள்ளை, இது வந்து ஈஸி. இப்ப ஆரம்பத்துல 72.5 சக்தி இருக்குது. அது இப்ப 16.5 மாறுதுன்னு சொன்னா சக்தி இழப்பு ஒண்ணு அங்க ஏற்பட்டிருக்கு. ஓகே, சக்தி இழப்பு அது என்ன ரீசனா இருக்கலாம். வெப்பமா மாறலாம், ஒளி ஒளி ஏதோ சக்தியா மாறலாம். இங்க நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஹெல்மெட் பைக் ஹெல்மெட் அதான் அது ஏன் இந்த சக்தி இழப்பு நிகழுது அதான் விஷயம். அதுக்கு நீங்க எழுதிக்கொள்ளாம இங்க இயக்கத்துல வேறு ஒரு சக்தியின் வடிவத்துக்கு சக்தி மாறி இருக்கு. அல்லது நீங்க நோட்ஸ்லயே நேர படிச்ச விஷயம் பூரண மீள்தன்மையா இருக்குமா இருந்தா தான் சக்தி காக்கப்படும். பூரண மீள்தன்மையா இருக்குமா இருந்தா தான் சக்தி காக்கப்படும். விளங்குதா? பூரண மீள்தன்மையா இருக்குமா இருந்தா தான் சக்தி காக்கப்படும். அதை நீங்க நேர
எழுதிக் கொள்ளலாம். விலங்கினாக்க ரியாக்ட் பண்ணுங்க. இது நேரணும். இது வந்து பூரண முன்னுரிமை டெஸ்ட். அடுத்த கேள்வி, சிறிது நேரத்தின் பின்னர் பியிடமிருந்து தலைக்கவசம் சுயாதீனமாக விழுந்து விடுகிறது. பியின் வேகத்துக்கு என்ன நிகழும்? சுயாதீனமாக விழுந்தா என்ன நிகழும்? சுயாதீனமாக விழுது என்று சொன்னா அந்த ஹெல்மெட் அப்படியே ஆரம்பம் 0. பேசாம விழுந்தா அந்த தொகுதி அப்படியே பேசாம இயங்கும். அதான் விஷயம். விலங்குறாக்கள் ரியாக்ட் பண்ண இப்ப உங்களோட கையில இருக்கிற ஒரு பந்து ஒன்று இருக்கு. பந்த வேகமா எறியறீங்க. எறியக்குள்ள இருக்கிற ஃபீலிங்குக்கும் அப்படியே பந்த பேசாம விடுறீங்க. இந்த ரெண்டு நிலைமைகளுக்குமே வித்தியாசம் இருக்கு. நார்மலா விட்டீங்கன்னு சொன்னா எந்த ஃபீலிங்குமே இல்லை. அது பேசாம நிக்கு, நீங்க பேசாம இருப்பீங்க. வேகமா எரிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட கைக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். விலங்குறாக்கள் ரியாக்ட் பண்ணும். விலங்குறாக்கள் நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா விடுறீங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. அப்ப என்ன சொல்ல நான் இப்ப தலைக்கவசம் சுயாதீனமாக விழுமாக இருந்தால் வீண்ட வேகம் மாறாது. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஓகே பிள்ளைகள், இன்றைக்கு 2 எஸ்ஐ கேள்வி நாங்க பார்த்துனாங்க. ஓகே ரைட்டா. ஸோ இன்றைக்கு ஒருத்தர் நான் நிப்பாட்டுறேன். வகுப்பு நேரம் உங்களுக்கு தெரியும் தானே? ஒவ்வொரு செவ்வாயும் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் உங்களுக்கு 7 ல இருந்து 8 மட்டும் இருக்கும் போக்கு. ரைட்டா? 7 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு நான் எந்த ஐடியா மெக்கானிக்ஸ்ல இருந்து ரேடியேஷன் வரைக்கும் ஒரு 20-25 வருஷ பாசத்தை செய்து வரதுக்கு யோசிக்கிறேன். 1980 இருந்து. சரியா? ஓகே. ரெக்கார்டிங் வரும். நீங்க வந்து அடுத்த வகுப்பு வரைக்குள்ள ஓகே, அடுத்த வகுப்பு வரைக்குள்ள 1997, 1998, 1999 இந்த மூன்றும் இருக்கிற எஸ்ஏக்கள் மெக்கானிக்ஸ் சரியா ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பி இருக்கணுமா? மெக்கானிக்ஸ் சரியா? பிடிஎஃப் ஃபைலா எனக்கு அனுப்புங்கவா? பிடிஎஃப் ஃபைலா எனக்கு அனுப்புங்க. அதே டைம் எம்சிக்யூவே ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அதை விட்டுறாதீங்கவா? நான் உங்களை போஸ்ட் பண்றேன். அது எனக்கே தெரியுது. பட் நீங்க போஸ்ட் பண்ணி படிங்க. ஓகே, நான் மிச்சம் அடுத்த பார்ப்போம். குட் நைட் பிள்ளைகள். தேங்க்யூ.